என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ஹவு டு கால்குலேட் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் டெய்லியாகவும் வீக்லியாகவும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாப்புல. ஸோ அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. பாருங்கள், நான் வந்து ஒரு 10 நாளைக்குள்ள டேட்டு போட்டு நான் டேபிள் உருவாக்கியிருக்கேன். டே மண்டேலேருந்து டியூஸ்டே வரைக்கும் டைம் இன்னு, லஞ்ச் டைம் ஸ்டார்ட்டு, லஞ்ச் டைம் எண்டு, அப்புறம் வந்து அவுட் டைமு. ஒரு நார்மலாக உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் தான் வேலை நேரம்னா ஒரு 5 மணி எழுதி வச்சுட்டு, அப்புறம் 5 மணிலேருந்து ஓடி டைம் மாதிரி வச்சு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 5 to 7 ஓடி. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ண போகிறோம். ஈக்குவல் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு உங்களோட அவுட் டைம் இருக்கு பாருங்க, அவுட் டைம் செலெக்ஷன் பண்ணிக்கங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிட்டு இப்போ இன் டைமையும் செலெக்ஷன் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்து பாருங்கள், லஞ்ச் டைம் இதில் கழிக்கணுமா? இந்த 8லேருந்து 5 PM லஞ்ச் டைம் இருக்குல்ல, அதை கழிக்கணும்ல. திரும்ப ஸோ நம்ம மைனஸ் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட், லஞ்ச் டைம் எண்டு வந்து 1 PM மைனஸு, லஞ்ச் டைம் ஸ்டார்ட்டு 12 PM. ஸோ அதையும் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஓடியை வந்து கூட்ட போகிறோம். 5 மணிக்கு அப்புறம் உள்ளது ஓடி இல்லையா? ஸோ அது நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு, அப்போ ஓடி எண்டு வந்து பாருங்கள் 7 PM. ஓகேங்களா? இப்போ மைனஸ் 7 PM மைனஸு 5 PM கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னாவே இப்போ 10 ஹவர்ஸ் வந்து ஏஎம்னு காமிக்க வருங்க. அது வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த டைமிங்லாம் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருங்க, அதை ரைட் கிளிக் பண்ணி இதில் ஃபார்மட் செல் போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மல் செட் டேபிள் வரும். இதில் நம்பர்ஸ் போய்க்குங்க. இதில் கஸ்டம் இருக்கும் வருங்க. கஸ்டமில் தான் நான் வந்து மாற்றிருக்கேன் இந்த டேட்டு ஹவர்ஸு. இதில் இருக்க வருங்க AM PMனு. இங்கே இதை நீங்கள் ரிமூவ் பண்ணினாவே போதும். ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ 10 ஹவர்னு வருதுங்களா? ஜஸ்ட் இது இப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணி இந்த ஃபார்முலாவை கீழே எழுதி எழுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு தெரியுங்களா? உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த இடத்துல நான் இப்போ ஒரு 6 மணி ஓட்டின்னு டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், 6 மணின்னு டைப் பண்ணல, 9 மணி நேரம் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல நான் இப்போ 5:30 PM டைப் பண்ணால் கரெக்டாக வருங்க. 8 மணி நேரம் 8.5 மணி நேரம் தான் எடுத்துக்குது. ஸோ இது மாதிரியே நீங்கள் டேபிளில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.